ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2019 ஒரு அசாமிஸ் படமாக வெளியான ஆமிஸ். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். பிஹெச்டி படிச்சுட்டு இருக்க படத்துடைய கதாநாயகன், அவரை விட ரொம்பவே வயசில் கூடின படத்துடைய கதாநாயகி, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிற ஒரு சின்ன ஈர்ப்பு, இறுதியாக இந்த ஈர்ப்பே இவங்களுடைய உறவை எங்கே கொண்டு போய் விடுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரியே. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் இதுக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் சுமன். இவர் பேசிக்காக ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு. சரி, இவர் எதை பற்றிங்க ரிசர்ச் பண்ணி இப்போ பிஹெச்டிலாம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா இருக்குது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அசைவ உணவு பழக்க வழக்கங்கள் என்ன இருக்குது, அவங்க என்னென்னலாம் சாப்பிட்றாங்க, எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், அது என்னென்ன விஷயங்கள்லாம் எந்தெந்த மாதிரி ஒருத்தருக்கும் பிடித்தமாக உணவாக இருக்குது அந்த ஏரியாவில் எல்லாத்துலேயும், இப்படிங்கிறது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அதைத்தான் இவர் பேப்பராக சப்மிட் பண்ணி கடைசியாக பிஹெச்டிக்கு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்படி இருக்கும்போது இவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிளப்பு அப்படிங்கிறத விட இதுக்கு ஒரு மீட் கிளப் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இவங்க. அது என்னங்க அந்த மீட் கிளப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து பேக்கடாக ப்ராசஸ்டு சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ அதெல்லாம் வாங்கிட்டு வரோம்ல, இதெல்லாம் இன்றைக்கி டேட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் என்னைக்கு பேக் பண்ணுது, இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஏதாவது உபாதைகள் வந்துருமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வாங்கிட்டு வந்து, ரைட்டா? ஆனால் இப்படி இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் வரும். அதனால் இப்படி இருக்கக்கூடாது. இதுக்காகவே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புகளை நாங்கள் ஆரம்பித்தது தான் இந்த மீட் கிளப்பு. இந்த மீட் கிளப்பில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உயிரோடு தான் நாங்கள் அதை வாங்குவோம். இப்போ மட்டனாக இருந்தது அப்படின்னா அந்த ஆடை உயிரோடு தான் வாங்குவோம், சிக்கனை உயிரோடு தான் வாங்குவோம். எதுவாக இருந்தாலும் உயிரோடு வாங்கி நாங்களே வெட்டி நாங்களே நல்ல பதமாக சமைச்சு நாங்களே எல்லோரும் பிரித்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இது முதல்ல நம்ம வாங்கக்கூடிய அந்த கறி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட. அப்படிங்கிறனால இவங்க ஒரு மீட் கிளப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பையன் இருக்காப்புல, அவர் நான்வெஜ்ஜே சாப்பிடாத ஒரு ஃபேமிலி. ஆனால் அந்த பையன், இல்லைடா எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நான் நான்வெஜ்ஜை சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாப்புல. இதுக்காக நானே ஸ்பான்சர் பண்ணுறேன், மட்டன் சாப்பிட்றோம் இன்றைக்கி, ஒரு குறும்பாடை நீங்கள் உயிரோட தூக்கிட்டு வரீங்க, அதை வெட்டி நீட்டாக சமைச்சு மட்டன் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொடுங்கடா, டெய்லி அந்தளவுக்கு எல்லோரும் ருச்சி சாப்பிட்றீங்க, நான் சொட்டான் போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆர்வ கோளாறில் அவரே ஸ்பான்சர் பண்ணி இவங்க ஒரு குறும்பாடை வாங்கிட்டு வந்து அதை வெட்டி சமைச்சு கடைசியாக அவர் கொண்டே கொடுக்குறாங்க. ஆனால் என்ன பிரச்சனையாகி போயிடுது அப்படின்னா, இவங்க எல்லாரும், அவரை தவிர மீதி எல்லாரும் ரெகுலராக நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க. அவர் இதுதான் முதல் தடவை சாப்பிட்றாரு. அதுலேயும் இந்த என்ன சொல்கிறது, ரொம்ப இது வரைக்கும் முன்ன பின்ன பார்க்காத ஐட்டத்தை சாப்பிடுவோம் பாருங்க, அந்த மாதிரி அள்ளி அடித்து சாப்பிட்டு கடைசியாக அவருக்கு வயிறு இந்த விஷயத்தை ஒத்துக்கல, பயங்கர பெயின் ஆகிடுது வயிற்றில். இப்போ அவர் பெட்லேயே உருண்டு புரண்டு துடிக்கிறாரு, ஐயோ நான் சாப்பிட்டுருக்கவே கூடாது, இப்படி ஆகி போச்சு, வயிறு பயங்கரமாக வலிக்குதுரா அப்படின்னா, சரி ஹாஸ்பிட்டலுக்கு வாடான்னா பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டாப்புல, அவ்வளோ வலி அவருக்கு. மீதி சாப்பிட்டவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. இப்போ சரி வேறு வழி இல்லை, நம்மளுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது டாக்டர்ஸ் யாராவது ஹெல்ப்புக்கு இருக்காங்களா கேட்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோ நடந்து போனால், ஒரு கேட்டுடைய வாசலில் போர்டு மாட்டிருக்கு, நிர்மலி அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டருடைய பேர், அவங்க ஒரு லேடி டாக்டர். இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய், சார் அந்த டாக்டரம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், அந்த டாக்டரம்மா தான் நம்ம படத்துடைய கதாநாயகி. ஆனால் அவங்க பேசிக்காக ஒரு பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை நல மருத்துவர். அவங்க, சார் நான் இதெல்லாம் பார்க்குறதுல வெளியே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கும், நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னா, இல்லை மேடம் இன்றைக்கி சண்டே எந்த டாக்டர்ஸும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க பல இடத்துல, கொஞ்சம் வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அந்த அம்மா முதல்ல மறுக்குது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல், சரி நம்மளுடைய தொழிலே மருத்துவம் பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு மனுஷன் வழி தாங்காமல் போகிறாராம், போயிட்டு வருவான் அப்படின்னு அரமணசாக கடைசியாக அவரோட கிளம்புறாங்க. போகும்போது அவர் வீட்டுக்கு போகும்போதே பேசிட்டு போகிறாங்க. அப்போ இந்த மீட் கிளப் சமாச்சாரத்தை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்கிறாரு இவர். இப்போ இவங்க போய் ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வயிற்று வலி சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த தடவை பயப்படாமல் மீட்டை சாப்பிடுங்க, இன்னொரு தடவை இப்படி வலியெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ அவர் வந்தால் நம்ம கதாநாயகன், மேடம் எவ்வளோ ஃபீஸ்ன்னு மட்டும் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஃபீஸ் எல்லாம் வேண்டாம், ரொம்ப ஃபார்மாலிட்டியெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஏதோ மீட் கிளப் ஒன்று நடத்துறீங்க, ஃப்ரெஷ்ஷாக நான்வெஜ்ஜை சமைச்சு சாப்பிடுவோம் அப்பப்பன்னு சொல்கிறீங்க இல்லையா, அடுத்த தடவை அப்படி சமைச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சோண்டு டிஃபனில் எடுத்துகிட்டு வாங்க போதும் அப்படிங்கிறாங்க அவங்க. ஆனால் சரி இந்த தம்பிகிட்ட சும்மா தான் சொல்லியிருக்கோம், இவனை எடுத்துகிட்டா வர போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா நினச்சிக்கிட்டு இருக்க தருணத்தில், உண்மையாகவே மேடம் முயல் கறி இன்றைக்கி சமைச்சோம், உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம கதாநாயகன் எடுத்துக்கொண்டு வந்து கதாநாயகிட்ட கொடுக்குறாரு. இப்போ
இந்த ஒரு சின்ன இதுக்கப்புறம் இதில் இருந்தே ஒரு பெரிய ஈர்ப்பு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து வர ஆரம்பிக்குது. நமக்கே அடடா இந்த காதல் ஜோடிகள் சேர்ந்தா தானே அழகு அப்படின்னு மனசில் தோணுனா கூட அங்கே தான் வச்சாங்க ட்விஸ்ட்டு. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஹஸ்பண்டு குழந்தையெல்லாம் இருக்குது. ஹஸ்பண்டு வேறு ஊரில் இருக்காப்புல. அதனால இந்த அம்மா குழந்தைய பார்த்துட்டு தனியாக அந்த ஊரில் இருக்குது. இப்போ நம்ம கதாநாயகனுக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு, அவங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இந்த பையன் மேலே. அதுக்கு குறிப்பிட்ட காரணம் இவன் புதுசாக சமைச்சு கொண்டு வர்ற இந்த நான்வெஜ். இப்படி ஆரம்பிக்கிற ஒரு சின்ன ஈர்ப்பு இறுதியாக இவங்க 2 பேருடைய இந்த உறவை எங்கே வரைக்கும் போய் விடுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இப்போது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்துடைய கதை தான் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதை. இப்படி ஒரு கதை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் நம்ம ஒரு சில படங்கள் பார்த்துருப்போம். கொரியன் இண்டஸ்ட்ரியிலாம் கூட அந்த மாதிரி ஒரு சில கதைகள் வந்திருக்கு. ஆனால் நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக விலகி நிற்கக்கூடிய ஒரு கதைக்களம் நம்ம அதிகமாக பார்த்தது கிடையாது. ரொம்ப புதுசான ஒரு அட்டம்ப்டாக இருந்தது இந்த படம். ஆனாலும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு 2 விதமான மைண்ட் செட்டு போய்கிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் அடடா இந்த காதல் ஜோடிகள் சேர்ந்தா தானங்க அழகு, என்னங்க எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க ஒரு காதலை. முதல்ல ஒரு மணி நேரத்தில் நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுறாங்க கடைசியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது நீங்கள் படம் பாருங்கள் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஆனால் இது ஒரு பக்கம் மைண்ட் செட்டாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் மைண்ட் செட்டு அட மான் கேட்ட ஜென்மமே அது இன்னொருத்தனோட பொண்டாட்டி அப்படிங்கிறதையும் காதுக்குள்ளே அப்பப்போ கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, படம் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு கலவையான ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை நமக்குள்ளே கடத்தக்கூடிய ஒரு வித்தியாசமான கதைக்களம் இது. அதுலேயும் நீங்கள் திரைக்கதையை சொல்லி ஆகணும். இந்த படம் முதல் ஒரு 1 hour ஹீரோயினை இப்படி ஒரு ஹீரோயின் எவ்வளோ ஒரு ஈர்ப்பான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி, இத்தனைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு 35லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அந்த படத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. இருந்தும் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கதாநாயகியை நம்ம ஜிவிஎம் படத்துடைய கதாநாயகிகள் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு கதாநாயகியை அந்த கதாபாத்திரத்தை எழுதி அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. அது வேறு லெவலில் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப். இப்படி ஆரம்பிக்கிற அந்த உறவு செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக அந்த படம் அப்படியே த்ரில்லராக டோனப் ஆகும். வேறு மாதிரி அது என்னென்ன ரிவீல் பண்ண முடியாது. அந்த படத்தை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் பாருங்கள், நான் ரிவீல் பண்ண விரும்பலை, பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நடித்த 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸு, இந்த படமே கம்மியான நபர்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான். இருந்தாலும் இந்த 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருக்கும். கதாநாயகன் கதாநாயகி அர்கதி பருவாவும் சரி இல்லிமா தாஸும் சரி 2 பேர் தான் அந்த ரோலை பண்ணியிருப்பாங்க. அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸு 2 பேரும். 2 பேத்துக்குமே இது முதல் படமாக. சத்தியமாக நீங்கள் படம் பார்க்கும்போது நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான நல்ல பர்ஃபார்மன்ஸ் 2 பேர்கிட்டையும் இருந்து நீங்கள் பாருங்கள் தெரியும். இதை தாண்டி இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, இந்த படத்துடைய மியூசிக்கும் சரி. சினிமோட்டோகிராஃபியில் ரிஜி அவர் தான் படத்துடைய டிஓபி. அவர் வச்ச ஒரு சில ஷாட்ஸ், அதுவும் கதாநாயகிக்கு வச்ச க்ளோஸ்அப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவிதையாக வச்சுருப்பார். அது நீங்கள் ஒரு சில இடங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனவு காட்சி மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருக்குது. அட்டகாசம் பண்ணியிருப்பார். கவிதையாக வடிச்சிருப்பாப்பில் அந்தந்த ஃப்ரேமெல்லாம். மியூசிக் இந்த படத்தில் அங்கங்கே என்ன சொல்கிறது பியானோ பீஸில் வந்திருக்கும் உள்ள. அது வந்து இவங்களுடைய அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ், அது ரொமான்டிக்ங்கிறத விட அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறத ஒரு பொண்ணு அளவில் எந்த மாதிரி அந்த பொண்ணு நினைக்கிறா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் மியூசிக்கில் கன்வே பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த பியானோ பீஸ் எல்லாம். ஸோ அந்த படத்துடைய மியூசிக்குமே அந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும்.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.